ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 119:98 Psalms 119 verse 98. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல தேவனுடைய கற்பனைகளை நாம் அறிந்திருப்போமே என்றால் நாம் ஞானமுள்ளவனாக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த வார்த்தையின் மூலமாக, கற்பனைகளின் மூலமாக நம்முடைய குணாதிசயங்கள் மெருகேற்றப்படுகிறது. நாம் உலக மக்களைப் போல பலவிதமான பாவங்களில் விழாதபடிக்கு அந்த வார்த்தைகள், அந்த கற்பனைகள் நம்மை ஒரு நல்ல மனிதனாக மாற்றுகிறது. அது நிமித்தமாக தேவன் நம்மோடு கூட பேச முடிகிறது, பேசுகிறார். அதன் மூலமாக நாம் தேவ ஞானத்தையும் தேவனுடைய வழிநடத்துதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமானது. Dear children of God, the word of God says, by his commandments, he makes us wiser than our enemies. Because the word of God is full of wisdom. Our Lord Jesus is the word. He is the wisdom of God. Because we have Jesus in us, we have wisdom within us. So with the word of God, by the commandments of God, we become more wiser than our enemies. The Holy Spirit speaks through the commandments of God in every situations. Where to go, where not to go, what to do, what not to do, what to speak and what not to speak. These are the wisdom of God which we receive from the commandments of God. So we become more wiser than our enemies. So the enemies are going by the wisdom of the world, but we are going by the wisdom of God. God's wisdom gives us more understanding and more revelation, and we get more directions from God. So we are more wiser than our enemies. These commandments should always be within us, and we should always remember the commandments of God in our hearts, and we should always listen to the voice of the Holy Spirit, so that we will be wiser than anyone else around you. Because the world is full of wickedness, people are doing wicked things, but people, those who know the commandments of God, will always be righteous, and they will always do right things in their life. So people will always appreciate God's people, those who follow the commandments of God. So remember, we always have to follow according to the commandments of God, so that we will always be wiser than our enemies. நம்முடைய சத்துருக்களை பார்க்கிலும் நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடப்போம். கர்த்தருடைய கற்பனைகள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவும் மிகுந்த பிரயோஜனமாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே நாங்கள் தேவ ஞானத்தை பெற்று எங்கள் சத்துருக்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவர்களாக வாழ்ந்து உமக்கென்று பெரிய காரியங்களை சாதிக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய கற்பனைகள் எப்பொழுதும் எங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும். அந்த கற்பனைகளை கடைபிடித்து தேவ ஞானத்தை பெற்று உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.